யாரும் பார்க்கல. ஹி சாரு, இன்னைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குடி. சர்ப்ரைஸா? என்னது? இன்னைக்கு வனிதாக்கு பர்த்டே இல்ல, அதனால அதனால ஃபோன் எடுத்துட்டு வந்திருக்கேன்டி. ஃபோனா? ஏய் ஏன்டி கத்துற? என்ன சத்தம்? யாராவது பார்த்தா என்ன? சரி 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 சொல்லு. இந்த பொண்ணுங்களுக்கு வேற வேலையே இல்லை. உன்கிட்ட எப்படி ஃபோனு? உன்கிட்ட தான் ஃபோனே இல்லையே. அதுவா, லாஸ்ட் வீக் எங்கள் மாமா கலிஃபோர்னியாலேருந்து வந்தாரா, அப்படியே எனக்கு ஒரு ஃபோன் வாங்கிட்டு வந்தார்டி. ஓஹோ, வசதி தான். டே முருகா. என்னடா? இந்த பவா பெஞ்சில் எல்லாரும் ஒரு மாதிரி குசு குசு பேசிட்டு இருக்க மாதிரி இல்லை? அடே நீ இன்னும் அவ்வளோ மறக்கலையாடா? ஐயா, பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்டேன், உடனே அங்கே போயிடுவிய? அதுக்கு இல்லை, சும்மா சொன்னேன்டா. நேற்று செல்ஃபி எத்தண்டி, எப்படி இருக்கு? அழகாக இருக்கடி. ஏன்னு தெரியல, நம்ம மனசு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு. இந்தாச்சும் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணு. கொடு கொடு. சரி, நம்ம கோழி மண்டை கிட்ட கேட்போம். என் அன்பு சாரு. எஸ். ஃபோன் தானே அது? ஐயோ, இந்த பொறுக்கி வேற ஃபோன் வச்சுக்கிறத பார்த்துட்டானே. முருகா பாத்தியா? யுகேஷா, பார்த்துட்டு தானே இருக்கேன். இப்போலாம் பொண்ணுங்க பயங்கர கேடி ஆயிட்டாங்கடா. இவளுங்களை நம்பவே கூடாதா? எனக்கு பண்ண துரோகத்துக்கெல்லாம் உனக்கு பதிலடி இருக்கு. என்ன ஏதோ ரொம்ப சின்சியரா யோசிச்சு. இதுதான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யுகேஷ். மறுபடியும் சங்கம் செயல்படுதுன்னு நினைக்கிறேன். டே முருகா சொல்லு. நம்மளை எப்படியெல்லாம் பண்ணாலுங்க, இப்போ நம்ம டர்ன்ரா. த கேம் ஸ்டார்ட் நவ். ஏதோ பெரிய சம்பவம் பண்ண போறான்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பார்ப்போம்.